தொழிலில் அல்லது சொந்த வாழ்க்கையில் ஒரு ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், மறுப்பு, வேண்டாம் அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரெண்டாவது பாயிண்ட் தான் நம்ம இங்கே வீடியோவில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். முதல் பாயிண்ட் ஏற்கனவே இருக்குது, வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் நமக்கு என்ன உணர்த்துது? ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு ப்ரமோஷன் நீங்கள் மிக திறமையாக உள்ளவராக எதிரில் இருக்கிறவங்க உணர்ந்து இருக்கலாம். சூப்பர், அருமையான பையனாக இருக்கார், அருமையான ஆளாக இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுடைய யோசனைகள் மிக அருமையாக இருந்திருக்கும், அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் எதிரில் உள்ளவங்களுக்கு. ஆனாலும் அவர்கள் ரிஜெக்ட் செய்கிறாங்க. ஏன் 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 உங்களை அவங்க ஒரு காம்படிட்டராக, போட்டியாளராக உங்கள் எதிரில் இருப்பவர்கள் நினைத்து அவர்கள் மனசில் ஒரு பயம், ஓ இவ்வளோ டேலண்டானாலா, நம்ம சேருக்கு ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். நாம் என்ன செய்யலாம்? நாம் மனசுக்குள்ளே பயந்துட்டீங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம மனசு நமக்கு முக்கியம் நண்பர்களே. நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுங்க. நன்றி. உங்கள் நண்பன் சின்னராஜா. நன்றி.